அனைவருக்கும் வணக்கம். வேர்ல்டு அப்டேட் பார்ட் 2. நம்ம எடுத்தையுமே ஜெலன்ஸ்கியோடைய கதறலை பார்த்துட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு ரஷ்யா உக்ரைன்கிட்ட போயிட்டு அப்புறம் ரிட்டன் இஸ்ரேல் ஈரான்கிட்ட வந்துடலாம். ஜெலன்ஸ்கி கதற ஆரம்பிச்சிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 வருஷ அளவில் உக்ரைன் ரஷ்யா போர் பயங்கர இதாக போய்கிட்டு இருக்கு. இதில் உக்ரைனுக்கு ஆதரவாக ஜெலன்ஸ்கி சப்போர்ட் பண்ணி அமெரிக்கா, யூகே, கனடா, யூரோப் யூனியன் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அமெரிக்காவில் எலெக்ஷன் மாறினதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமாக ஜெலன்ஸ்கி மதிப்பு இல்லாமல் சப்போர்ட் இல்லாமல் இருந்துச்சு. இதை ஒரு சாக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஜெலன்ஸ்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திணறிட்டு இருந்தார். பட் அதே டைம் இப்போ கரெக்டாக இஸ்ரேலுமே அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஜெலன்ஸ்கிக்கு தேவையான ஆயுதங்கள் சரியாக கிடைக்கிறதில்ல. அதனால் ஜெலன்ஸ்கி இப்போ என்ன அமெரிக்கா கிட்ட கேட்டிருக்காருன்னா, உங்களுடைய பேட்ரியாட்டிக் வான் பாதுகாப்பு அமைப்பு மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க, ரஷ்யாவுடைய தாக்குதல் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அமெரிக்காட்ட ஒரு வேண்டுதல் வச்சுருக்காரு. நம்ம முன்னாடியே இருந்த அப்டேட்லேயே பார்த்தோம், ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மீது யூஎஸ், இஸ்ரேலும் சேர்ந்து தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இன்றைக்கி திரும்ப ஒரு தாக்குதலை கரெக்டாக நடத்தியிருக்காங்க. இதுக்கு ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இது ஈரானை தாண்டி அரபுலக நாடுகள் எல்லாத்தையுமே பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான கண்டனத்தை ரஷ்யா தெரிவிச்சிருக்கு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை ஈரான் எப்போ நிறுத்தினாங்களோ அதிலிருந்து ஒவ்வொரு நாடுகளாக அவங்களுடைய பெட்ரோல் டீசல் தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாமல் லாக்டவுன் அறிவிச்சிட்டு வர்றாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நேபாளம் சாட்டர்டே சண்டேவை மட்டும் லாக்டவுன் அறிவிச்சிருக்காங்க. ஈரானுடைய ஆர்மி கமாண்டர் முன்னாடியே ஒரு அறிக்கை விட்டிருந்தார், ஏதாவது வளைகுடா நாடு அமெரிக்காவோட சேர்ந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்தா அந்த நாடுகள் மீது கடுமையான தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டிருந்தார். அதுக்கு தகுந்த மாதிரியே குவைத்துமே, கத்தார், யுஏஇ போன்ற 3 நாடுகளும் ஈரானுக்கும் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி ஈரான் குவைத் மேலே ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. அதில் பார்த்திங்கன்னா குவைத்துடைய முக்கியமான பவர் ஸ்டேஷன், வாட்டர் பியூரிஃபையர் இதெல்லாம் கடுமையாக டேமேஜ் ஆகிருக்கு. இன்றைக்கி மட்டும் குவைத் மேலே ஈரான் பார்த்திங்கன்னா 31 மிசைலுமே 13 ட்ரோனையும் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காங்க. குவைத் இன்றைக்கி இப்போ கதறிட்டுருக்காங்க. ஈரானுடைய ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் அதிகமான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டங்காட்டி ஈரான் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, இனி ஒவ்வொரு கப்பலாக நாங்களே ரிலீஸ் பண்ண போகிறோம், இங்கே போக்குவரத்து நெரிசல் அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்லி ஈரான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஐநாவுடைய பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் லெபனானில், குறிப்பாக தெற்கு லெபனானில் அமைதிப்படை இருந்துச்சு. அதில் இந்தோனேசியாவை சேர்ந்த ஒரு வீரர் இருந்தார். அவர் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இன்றைக்கி கொல்லப்பட்டார். அவரை இந்தோனேசியாவுக்கு அவரோட உடலை திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. இதே அமெரிக்கா 2025 ஜூனில் 12 நாள் இஸ்ரேலோடு சேர்ந்து ஈரான் மேலே ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. பட் ஈரான் பதிலடி கொடுத்தாங்க. பட் இந்த அளவுக்கு அது இஸ்ரேலையுமே அமெரிக்காவை பாதிக்கிற அளவுக்கு இல்லை. பட் இந்த டைம் என்னாச்சு அப்படின்னா, அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் காமேனியுமே அவங்களோட முக்கியமான அஃபீஷியல் கமாண்டர்ஸ்களை நிறையா அமெரிக்கா கொல்ல ஆரம்பித்ததையும் ஈரான் பதிலடி நாங்கள் கண்டிப்பாக பதிலடி நடத்துவோம் அப்படின்னு ஈரான் இப்போ அவங்களுடைய பவரை என்னென்னு உலகத்துக்கே காமிச்சிட்ருக்காங்க. அதே மாதிரியே இன்றைக்கி ஜெர்மன் புதுசாக ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அவங்க நாட்டு மக்கள் ஆண்கள் குறிப்பாக 17 வயசுலேருந்து 45 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு போயிருந்தாங்க அப்படின்னா 3 மாதத்து வரைக்கும் அவங்க இருந்துக்கலாம். அதுக்கு மேலே அவங்க அந்த கண்ட்ரியில் இருக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக இந்த ரூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ஆர்மியை இன்னும் வலுப்படுத்தவும், ரஷ்யா உக்ரைன் வார் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அதிலிருந்து நம்மளுடைய ஆர்மியை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும், அதுக்காக இந்த மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. சீனா அவங்க சைடு வளைகுடா நாடுகளில், அதாவது இந்த ஈரான் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்டில் நாங்கள் முன்னாடி நின்று அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தி ஒரு சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரோம் அப்படின்னு சொல்லி முன்னாடி அவங்கள தானாக வந்திருக்காங்க. துருக்கி, பாகிஸ்தான், சவுதி அரேபியா, எகிப்து இந்த மாதிரி அரபு நாடுகள் 4 நாடுகளும் சேர்ந்து இந்த வாரத்தில் இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தானில் ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு நம்ம எப்படி அரபு நாடுகள் சேர்ந்து ஒன்றா கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க. இந்த பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கும்போதே அமெரிக்கா ஊடகம் என்னென்னு ரிலீஸ் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி பாகிஸ்தான் மூவ் பண்ணி கொண்டுட்டு வந்த
பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் டீம் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டாங்க, அதனால் வந்து எந்த யூஸ்மே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஊடகம் வந்து தெரிவிச்சிருந்தது. இதுக்கு வந்து ஈரான் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த ஃபோர்ஸ் வந்து இன்னும் ஃபெயிலியர் ஆகலாம், அவங்க எங்களோட இன்னும் பேச்சுவார்த்தையில் நடைபெற்றுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி வேர்ல்டு பாலிட்டிக்ஸை 10 நிமிஷத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது எங்கள் சேனலுடைய பொறுப்பு. தொடர்ந்து சேனலில் எல்லோரும் இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.